சாய்ராம். இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னா, மலைப்பகுதியில் ட்ரெக்கிங் போன ஒரு நபர் ஆழமான பள்ளத்தில் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஈஸியாக சேஃபாக ரெஸ்கியூ பண்ணுற அப்படின்ற ஒரு மெத்தட் தான். மெத்தட் நேம் ட்ரையோலியன் ட்ராவர்ஸ் மெத்தட். நாம் அந்த இடத்த ரீச் ஆன ஒன்று பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா, பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட நிலைமையை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபஸ்ட் எய்டரை கீழே அனுப்பணும். ஃபஸ்ட் எய்டரை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக கீழே அனுப்பி ஆகணும். அவர் இறங்குறதுக்காக சேஃபான டிசெண்டர் அல்லது மண்டரிகச்சு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எய்டர் கேஷுவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமுக்குள்ளே மேலே இருக்கிற டீம் என்ன பண்ணணும்னா, தேவையான ரோப்பேயை வேகமாக ரெடி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எய்டர் கீழே வந்துட்டார். வந்தவுடனே பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, கேஷுவாலிட்டியை உடல் முழுமையாக செக் பண்ணணும். எங்கேயாவது ப்ளீடிங் இருக்குதா, இல்லை போன் ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குதா அப்படின்றத தரவாக செக் பண்ணணும். செக் பண்ணி முடித்த உடனே வயர்லெஸ் மூலமாக டீமுக்கு கேஷுவாலிட்டியோட நிலைமை என்னன்றதை தெளிவாக புரிய வைக்கணும். இவர் அதிகமான உயரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கிறதுனால போன் ஃப்ராக்சர் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். அதனால் இவரை ஸ்ட்ரக்சரில் நம்ம மேலே கொண்டு போகிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ டீம் ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்கியூவரை ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த ரெஸ்கியூவரை கீழே அனுப்ப போகிறாங்க. இந்த டீம் மாதிரியே அந்த ஆழமான பகுதியோட இன்னொரு மறு பக்கத்தில் ரெண்டாவது டீம் இருப்பாங்க. அந்த டீமோட வேலை என்னென்னா, நம்ம அனுப்ப போகிற ரெஸ்கியூவரை இழுத்து பள்ளத்தோட நடுப்பகுதிக்கு கொண்டு வர்றது தான். இப்போ அவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெஸ்கியூவர் மூவ் ஆகிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட் எய்டர் கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட் எய்டரோட வேலை என்னென்னா, வர்ற ரெஸ்கியூவர் சரியான இடத்துக்கு வந்தவுடனே சிக்னல் கொடுத்து அவரை அந்த இடத்துலையே கீழே இறக்கணும். ஸோ இப்போ சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரை கீழே இறக்க போகிறாங்க. இப்போது ரெஸ்கியூவர் ஸ்ட்ரக்சரோட மெதுவாக கீழே இறங்கிட்டு இருக்காரு. இப்போது ஸ்ட்ரெச்சர் கீழே வந்துருச்சு. அடுத்த வேலை என்னென்னா, கேஷுவாலிட்டியை ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றிட்டு ஸ்ட்ரெச்சர் லேசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்ட்ரெச்சர் லேசிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த டைமுக்குள்ளே டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் எய்டர் இங்கே தேவையான ஏற்பாடுகள் முடிஞ்சது, இவங்கள மேலே தூக்குறதுக்கு தயார் அப்படின்னு வயர்லெஸில் சிக்னல் கொடுத்துட்டாரு. இப்போ டீமும் இவங்கள மேலே கொண்டு வரதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த புள்ளி சிஸ்டம் தான் ரோப் கிரேனாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது ஃபஸ்ட் டீம் ரோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் மேலே லிஃப்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸை ஸ்லோவாக பண்ணுறது தான் ரொம்ப சேஃப்.
நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாகும். ஸ்ட்ரக்சர் மேலே வந்தவுடனே அந்த ரோப்பை உடனே லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரை கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த புள்ளி சிஸ்டத்தை டோட்டலாக மூவ் பண்ணுறாங்க. இப்போது ஸ்ட்ரக்சர் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே டைமில் செகண்ட் டீமும் ரோப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட் டீம் ஸ்ட்ரக்சரை தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது கேஷுவாலிட்டியை மேலே கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த ரோப் சிஸ்டத்துலேருந்து ஸ்ட்ரெச்சரை ரிலீஸ் பண்ணி கேஷுவாலிட்டியை ஆம்புலன்ஸ் மூலமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப சேஃப். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த மெத்தடோட நேம் ட்ரையோலியன் ட்ராவர்ஸ் மெத்தட். இதுக்கு இன்னொரு நேம் ரோப் கிரேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜெய் சாய்ராம்.